சந்திரகிரகணம் அப்போ அது 2 விஷயத்த கைவிடறதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் பெஸ்டா இருக்கும். ஒண்ணு வந்து பயம். அண்ட் இவங்களுக்கு என்ன வேணும்ன்றத மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. மத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறாங்கன்றத சொன்னா கூட அது வந்து இவங்களுக்கு தடைப்படலாம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் லைக் ஃபேட் ஆயிட்டோம், நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், நம்ம நல்லா இல்லையா, இப்படியான விஷயங்கள்லாம் அந்த மூட் ஸ்விங்ஸ் மாறும். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமா பிரபஞ்சம் சொல்ல வர செய்தி என்ன? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனத்துக்கு இந்த சந்திர கிரகணம் அப்போ அவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது, அதாவது ஒரு விஷயம் மாத்திக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா தாராளமா மாத்திக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ எதுலெல்லாம் ரொம்ப பொறுமை காத்துட்டு இருந்தாங்களோ, சம்டைம்ஸ் வந்து இதுல நம்ம ரொம்ப பொறுமையா டீல் பண்றோம், இந்த பொறுமை இதுக்கு அவசியம் இல்லை, ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த ஆக்ஷன் இறங்குறதுக்கான விஷயங்களை அவங்க மாத்தி அமைச்சுக்கலாம். ஸோ சில விஷயங்களை மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் அந்த மாத்தி அமைக்கிறதுலயும் கொஞ்சம் பொறுமையா போகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ எதா இருந்தாலுமே பொறுமையா இருந்து முடிவெடுத்து தென் அதற்கான ஆக்ஷனா இருக்கட்டும், அதற்கான சேஞ்சஸா இருக்கட்டும், அதை வந்து பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் என்னவோ அது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியா எனக்கு நாட்டம் கிடையாது, பிரபஞ்சம் ரீதியா நாட்டம் கிடையாது, நான் எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன், அந்த டைம் எனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ் எடுக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல சரண்டர் ஆகணும். ஆன்மீகம் ரீதியாவோ இல்ல வந்து வேற ஸ்பிரிச்சுவல் ரீதியாவோ ஏதாவது ஒரு விஷயத்துல சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நிதானம், பொறுமையை வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கும். சில அதாவது எதுலெல்லாம் பொறுமையா இருக்கணுமோ அதை பொறுமையா இருக்க மாட்டாங்க, எதுலெல்லாம் அவசரப்படணுமோ அதை வந்து அவசரப்பட மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இருக்கு. அது இது வந்து வைஸ் வர்ஸா மாத்தணும், சேஞ்ச் பண்ணிக்கணும்னு இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு எதை மாத்திக்கணும்ன்றது கூட தெரிய ஆரம்பிச்சு. ஓகே. மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால என்னென்ன பாதிப்புகள் நிகழும்? ஸோ பாதிப்புகள் பார்க்கும்போது அவங்களுடைய பிசிக்கல் பாடியில வந்து பாதிப்புகள் கண்டிப்பா வந்து தெரியும். ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், அந்த மாதிரி அவங்களுடைய பியூட்டியில வந்து பாதிப்புகள் வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். சம்டைம்ஸ் வந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் லைக் ஃபேட் ஆயிட்டோம், நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், நம்ம நல்லா இல்லையா, இப்படியான விஷயங்கள்லாம் அந்த மூட் ஸ்விங்ஸ் மாறும். ஸோ அது வந்து நெகட்டிவான விஷயத்தை நோக்கி போகும். ஸோ இப்படி அவங்களுடைய உடல் சார்ந்த அழகு சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளோ இல்ல அவங்க அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு பிம்பம் வந்து படுத்திக்கிறதோ, அந்த அக்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பிம்பப்படுத்திக்கிறதோ, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஓகே மேம். சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல மீனம் ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான அதிக பலன்கள் கிடைக்கும்? ஸோ 2 விஷயத்த கைவிடணும் அப்படின்னு இருக்கு. அந்த சந்திர கிரகணம் அப்போ அது 2 விஷயத்த கைவிடறதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் பெஸ்டா இருக்கும். ஒண்ணு வந்து பயம். ஸோ ஒரு விஷயம் இவங்களுக்கு வேணும், ஆனா அது சார்ந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கிறதாலே அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கும். பட் ஏதோ ஒரு உந்துதல் அவங்களுக்கு அது வேணும்ன்ற அந்த ஒரு தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க கைவிடணும் அப்படின்னு. அந்த பயம், இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை எடுத்துக்கிறதுக்கான, அதை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கணும். ஸோ அந்த பயத்தை அப்போ வந்து கைவிடணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு என்ன வேணும்ன்றத மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. மத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறாங்கன்றத சொன்னா கூட அது வந்து இவங்களுக்கு தடைப்படலாம். இந்த 2 விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது, அந்த ஆக்ஷனை வந்து அந்த டைம்லயே எடுக்கிறது வந்து பெஸ்டா இருக்கும். ஓகே. இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்துக்கு நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா 12 ராசிகளுக்கும் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? சார், ஏன்னா இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணதான் டாரோ கார்ட் ரீடிங். ஸோ இந்த கிரகணத்தப்போ ஒரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும், அது கொடுக்கக்கூடிய அது ஒரு அவுட்கம் என்ன, நெகட்டிவா இருக்குமா இல்லை பாசிட்டிவா இருக்குமா, ஸோ அப்படி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம்.
12 ராசிகளுக்கும் பொதுவா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும், இல்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதிரியா? சந்திர கிரகணம்னாலே வந்து அந்த சந்திரனுடைய அந்த ஒரு பவரை வந்து மறைக்கிற மாதிரி, அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அது மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ சந்திரன்னாலே நம்மளுக்கு வந்து மென்டலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ மன ரீதியான உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கிரகணம் வருது அப்படின்ற போது, ஸோ அப்போ இதை சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுக்கிறது, இல்லை வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், இல்லை தேவையில்லாத வேலைகள், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெடிடேஷன் ப்ரேயர் இப்படி வந்து அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டா, ஸோ அந்த மைண்ட் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த அஃபெக்ட்ல இருந்து நம்மளை காத்துக்கலாம். ஸோ இந்த சந்திர கிரகணத்துக்கு உங்களுடைய விருப்புகள் ஏதாவது இருந்தா கூட நீங்க தாராளமா பதிவு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலுமே அது ரொம்ப பேலன்சிங்காகவும் அதுவும் உங்களுக்கு நன்மை கொடுக்கறதாகவும் அமையறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.